ப்ளஸ் டூ முடித்த பிறகு என்னோட கட் ஆஃபை எப்படி கால்குலேட் பண்ணுவதுன்னு பலருக்கும் டவுட் இருக்கும். இந்த வீடியோவில் இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், காமர்ஸ், பியூர் சயின்ஸ், பேராமெடிக்கல் இந்த எல்லா குரூப்புக்கும் கட் ஆஃபை எப்படி கால்குலேட் பண்ணலான்னு ஈஸியாக பார்க்கலாம். முதல்ல இன்ஜினியரிங் கட் ஆஃபை பார்க்கலாம். மேத்ஸ் மார்க்கை ஃபுல்லாக எடுத்துக்கணும், ஃபிசிக்ஸ் மார்க்கை 2ஆல் டிவைட் பண்ணணும், கெமிஸ்ட்ரி மார்க்கையும் 2ஆல் டிவைட் பண்ணணும். இந்த 3 வேல்யூவையும் ஆட் பண்ணால் டோட்டல் தான் இன்ஜினியரிங் கட் ஆஃப் மார்க். அடுத்தது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கட் ஆஃப் மார்க். மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அல்லது பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க்கை ஆட் பண்ணி வர டோட்டல் தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கட் ஆஃப் மார்க். அடுத்தது காமர்ஸ் குரூப். காமர்ஸ் பிளஸ் அக்கௌண்டன்சி பிளஸ் எக்கனாமிக் பிளஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மார்க்ஸ். இந்த 4ஐயும் ஆட் பண்ணி வர்றது தான் காமர்ஸ் கட் ஆஃப் மார்க்கு. அடுத்தது பியூர் சயின்ஸும் அக்ரிக்கும் எப்படி கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜுவாலஜி மார்க்கை 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும், பாட்னி மார்க்கை 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும், ஃபிசிக்ஸ் மார்க்கை 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும், கெமிஸ்ட்ரி மார்க்கையும் 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணிவிட்டு வர்றதை 4ஐயும் ஆட் பண்ணி வர்றது தான் கட் ஆஃப் மார்க். பேராமெடிக்கல் கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பயாலஜி மார்க்கை 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும், கெமிஸ்ட்ரி ப்ளஸ் ஃபிசிக்ஸை ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு 2 வேல்யூ கிடைக்கும். அந்த 2 வேல்யூவையும் ஆட் பண்ணி வர்றது தான் உங்களுக்கு பேராமெடிக்கலுக்கான கட் ஆஃப் மார்க். பேராமெடிக்கல் பியூர் சயின்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாட்னி ப்ளஸ் ஜுவாலஜி 2ஐயும் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணணும், கெமிஸ்ட்ரி ப்ளஸ் ஃபிசிக்ஸ் 2ஐயும் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணணும். இந்த 2 வேல்யூவையும் அந்த 2ஐயும் ஆட் பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேராமெடிக்கல் பியூர் சயின்ஸ் மார்க் கிடைக்கும். ஆன்லைனில் கூட கட் ஆஃப் மார்க்கை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். நான் இப்போ என்னோட இன்னொரு மொபைலில் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள், ஈஸி கால்குலேஷன். இந்த வெப்சைட்குள்ளே போங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேத்ஸ் மார்க்கு, ஃபிசிக்ஸ் மார்க், கெமிஸ்ட்ரி மார்க் இந்த மார்க்கை என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கால்குலேட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இன்ஜினியரிங் கட் ஆஃப் மார்க் உடனே உங்களுக்கு ஷோ ஆகிடும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 180 இப்போ எனக்கு காமிக்குது. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங் கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, மேத்ஸ் மார்க் முழுசாக எடுத்துப்பாங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கை பாதியாக எடுத்துப்பாங்க. அதாவது மொத்தம் 200 மார்க்ஸுக்கு கட் ஆஃபாக கால்குலேட் ஆகும். இந்த ஃபார்முலா வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதனால் நீங்கள் ஈஸியாக வெரிஃபை பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக உங்கள் கட் ஆஃப் மார்க் தெரிஞ்சாதான் ரஃபாக எந்த காலேஜ் எந்த ரேங்க் ரேஞ்சில் கிடைக்கும்னு ஒரு ஐடியா வரும். அதான் நான் சொன்ன அந்த ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா கீழே அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்ஜினியரிங்க்கு என்ன மாதிரி போடணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார்ஸ்க்கும், அக்ரிகல்ச்சர், மெடிக்கல் இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் மார்க்கை போட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் 2 கட் ஆஃப் மார்க் எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்ல நல்ல தகவல்களுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி ஒரு நல்ல அப்டேட்டில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.